ஹாய் மக்களே, சென்னையில் தி பெஸ்ட் ப்ராப்பர்ட்டியாக பார்த்து போட்டுட்டு இருக்க உங்களோட A to Z மார்க்கெட் சேனல்லேருந்து இப்போ ஒரு வீடு பார்க்க வந்திருக்கீங்க. இந்த வீடு எங்கே இருக்குது அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பார்க்குற வீடியோக்கெலாம் லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் யாராவது வீடு லேண்டு பார்த்துட்டு இருப்பாங்க அவங்க நம்ம சேனலை கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள். இதாங்க நம்ம பார்க்க வந்த வீடு. இந்த வீடு எங்கே இருக்குன்னா உங்களுக்கு வந்து கொலப்பாக்கம் மெயின் ரோட்லேருந்து, அதுதான் நீங்கள் பார்க்குறீங்க கொலப்பாக்கம் மெயின் ரோடுங்க. அங்கேருந்து ரொம்ப வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தாங்க, ஒரு 10 வீடு தள்ளினா சைட்டுங்க. இது ஒரு 30 அடி ரோடில் உங்களுக்கு வந்து சிமெண்ட் ரோடு போட்டு சூப்பராகவே இருக்குங்க. ஒரு ட்ரைனேஜ் கனெக்ஷனு, ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரைனேஜ் எல்லா கனெக்ஷனும் இருக்குங்க. ட்ரிங்கிங் வாட்டரு எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குங்க. ஸோ தடிக்கு விழுந்தால் ஃப்ரான்சிஸ் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் சொல்லலாங்க. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு லொக்கேஷனில் ஒரு பக்காவான ப்ராப்பர்ட்டி, ஒரு ரீசேல் ப்ராப்பர்ட்டி தாங்க. ஒரு 10 to 11 இயர்ஸ் ஓல்டு தான் இந்த ப்ராப்பர்ட்டி. வாங்க இந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு இந்த வீட்டை பற்றிய ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்ப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 900 ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் ஒரு 1600 ஸ்கொயர் ஃபீட் வந்து பில்டிங் வருங்க. நல்ல ஒரு எலிவேஷன், நல்ல ஒரு கிராண்டியரான லுக்கில் சூப்பராகவே இருக்குங்க. ஸோ ஃப்ரண்டேஜும் நல்ல ஒரு பெரிய ஃப்ரண்டேஜ் தாங்க, கிட்டத்தட்ட ஒரு 25-26 அடி இருக்குங்க. ஸோ கார் பார்க்கிங் உங்களுக்கு வந்து தனியாகவே கொடுத்துருக்காங்க. இது கார் பார்க்கிங் ஏரியா, அதுக்கு ஒரு சேஃப்டி கேட் போட்டிருக்காங்க. ஸோ இதுதான் கார் பார்க்கிங் ஏரியாங்க. கார் பார்க்கிங்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங்காக இருக்குங்க. மெயின் கேட்டு இங்கே ஒரு சேஃப்டி கேட் போட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான MS ராடில் போட்டிருக்காங்க. இது ஃப்ரண்ட்டில் இது ஒரு செட்பேக் ஏரியா தாங்க. இங்கேருந்தும் நீங்கள் வந்து வீட்டுக்குள்ளே வந்தும் இங்கே வந்து கார் பார்க்கிங் ஏரியாவுக்கு நீங்கள் இங்கே ரீச் அவுட் ஆகிடலாம். இதோட சைஸுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 அடி வருங்க உங்கள் இந்த விட்து. இந்த விட்து வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 16 அடி வருங்க. ஸோ இதையும் வந்து மேலே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு கார் பார்க்கிங் ஏரியா தாங்க. பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமாகவே இருக்குங்க. இங்கே வந்து செப்டி டேங்க்கு, சம்பு எல்லாமே இந்த ஏரியாவில் உங்களுக்கு வந்து போரு எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து வாட்டர் கனெக்ஷனு, இந்த வாட்டர் கனெக்ஷனும் இங்கேயே இருக்குங்க. ஸோ மோட்டருக்கு இங்கே ஒரு தனியாக ரூம் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வந்து செட்பேக் ஏரியா தாங்க. செட்பேக் ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பேக் சைடு வரைக்கும் போகலாம், போயிட்டு அப்படி L டைப்பில் இருக்குங்க செட்பேக் ஏரியா. ஸோ இன்றைக்கி நிறைய ஷூட் இருந்ததுனால நம்ம வந்து பகலில் கொஞ்சம் எடுக்க முடியல, கொஞ்சம் நைட்டில் எடுக்கிறேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. பகலில் வேணாலும் விருப்பப்பட்டிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிங்கன்னா கூட டே டைமில் ஒரு வீடியோவும் போடுறேங்க. இது வந்து சேஃப்டி கேட்டு. சேஃப்டி கேட்டு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான MSல ராடில் உங்களுக்கு சேஃப்டி கேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ளே திறந்தவுடனே சேஃப்டி கேட்டை திறந்தவுடனே உங்களுக்கு வந்து மெயின் டோர் வந்து ஃபுல்லாகவே டீக்கில் பண்ணியிருக்காங்க. இதுவுமே பார்க்குறது நல்லா இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கிரானைட்டில் உங்களுக்கு ஸ்டெப்ஸ் போட்டிருக்காங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்குமே நல்ல ஒரு ப்ரீமியமாக பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபுல்லாகவே கிரானைட்டில் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு நீங்கள் வீடு வாங்குற பட்சத்தில் இவரை கண்டினியூ பண்ண சொன்னாலும் கண்டினியூ பண்ணுவார், அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து இவங்களை காலி பண்ணியும் கொடுத்துருவாங்க. ஸோ இதுதான் ஹால் பாருங்கள், நல்ல ஒரு ஸ்கொயர் டைப் ஹாலு. ஒரு இந்த சைடு வந்து விட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 14 ஃபீட் வரும், இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 16 ஃபீட் வருங்க. ஸோ இங்கே வந்து ஸ்டெப்ஸில் அழகாக வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு கிளாஸும் செட்டப்பும் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து நீங்கள் வந்து இன்வெர்ட்டருக்கு பாயிண்ட்லாம் கொடுத்துருக்காங்க. இதுவுமே நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குங்க. ஸோ இதுதான் ஹாலோட வியூ தான் காட்டுறோம். ஹாலோட வியூ பாருங்கள், எவ்வளோ நல்ல ஒரு ஸ்கொயர் டைப்பில் ஹால் இருக்குங்க. ஸோ அதுக்கு வந்து கர்ட்டன்லாம் வந்து அவங்க போட்டே வச்சுருக்காங்க. ஸோ கிரானைட்டும் நல்ல ஒரு மைல்டான கலரில் நல்லாவே இருக்குது, நல்லாவே சூப்பராகவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அதுவுமே பார்க்குறதுக்கு நல்லா இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டைனிங் ஏரியா வரும். இந்த டைனிங் ஏரியாவோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8.5 ஃபீட் வருங்க. இந்த லென்த்துன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 11.5 ஃபீட் வருங்க. இது டைனிங் ஏரியா தனியாக கொடுத்துருக்காங்க. அதுக்கு இங்கே வந்து சிங்க் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மேலே வந்து உங்களுக்கு வந்து இங்கே ஒரு லைட் செட்டப்லாம் வந்து அழகாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க, எல்லா ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இந்த வீடு அமைஞ்சதுனால உங்களுக்கு வந்து வாயு மூலையில் கிச்சன் அமைச்சு கொடுத்துருக்காங்க. கிச்சனும் நல்ல ஒரு ஸ்கொயரான டைப்பில் தான் இருக்குது. இந்த விட்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9 ஃபீட்டுக்கு இருக்கும். இந்த லென்த் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 ஃபீட்டுக்கு இருக்குங்க. ஸோ இதான் கிச்சன் கவுண்டர் டாப் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கிரானைட்டில் பண்ணியிருக்காங்க. இதுவுமே நல்லா ப்ரீமியமாக இருக்குது. மேலே வந்து உங்களுக்கு வந்து இதெல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க, இன்டீரியர்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க. கவுண்டர் டாப்பும் நல்லா இருக்குங்க. ஸோ அவங்க வந்து பில்டர் தரப்புலேருந்து இது ஓனர் தரப்புலேருந்து இது சேல் வந்திருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்டிஷனில் உங்களுக்கு அப்படியே சேல் பண்ணி தருவாங்க. ஸோ வேணுன்றவங்க ரேட் பேசும்போது இந்த கண்டிஷன்லேயே பேசலாம். சப்போஸ் உங்களுக்கு வந்து இதெல்லாம் க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி தரணும்னா அதுக்கு உண்டான சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்திங்கன்னா நாங்களே கூட அது வந்து கூட இருந்து பண்ணி கொடுப்போங்க. இது வந்து செட்பேக்குக்கு ஒரு டோர் கொடுத்துருக்காங்க. செட்பேக் டோர் வந்து நல்ல ஒரு குவாலிட்டியாகவே இருக்குது. வெளில வந்தீங்கன்னா இது செட்பேக் ஏரியா கொடுத்துருக்காங்க. இந்த சைடில் உங்களுக்கு செட்பேக் ஏரியா வந்து இருக்குங்க. இது வந்து செட்பேக் ஏரியா. இதுவும் பார்க்குறதுக்கு நல்லாவே ஒரு ஸ்பேஷியஸாகவே இருக்குங்க. ஸோ கிச்சனும் பார்த்துட்டோம்.
வாங்க கீழே இருக்க ஒரு பெட்ரூம் பார்த்துடலாம். இது கீழே இருக்க ஒரு பெட்ரூம்க்கு இந்த டோர் வந்து நல்ல ஒரு எலிகன்ட் ஸ்டைலில் இந்த டோர் கொடுத்துருக்காங்க. உள்ள என்ட்ரானோடனே இது வந்து பெட்ரூம். இந்த பெட்ரூமோட சைஸ் இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கிரானைட்டில் பண்ணியிருக்காங்க. இதோட இந்த விட்த் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 12 ஃபீட் இருக்குங்க. இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 11 ஃபீட் 11.5 அப்படி இருக்குங்க. இதுலேயும் வந்து ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லா ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. இது வந்து அட்டாச்சு ரெஸ்ட் ரூமுக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விண்டோ, அதுக்கு ஒரு கர்டன் வந்து சிம்பிளாக போட்டிருக்காங்க. ஸோ இந்த பெட்ரூம் பொறுத்த வரைக்கும் 2 விண்டோ கொடுத்துருக்காங்க. இதுவுமே நல்லாயிருக்கு. டபுள் ஷேடில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. மேலே வந்து உங்களுக்கு ஃபேன் ஃபிட்டிங்கும் இருக்குங்க. இது ஒரு ரெஸ்ட் ரூமு. இந்த ரெஸ்ட் ரூமோட டோரும் ஒரு ஒரு WPCயில் பண்ணியிருக்காங்க. இதுவுமே நல்லாயிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட் ரூம் உள்ள உங்களுக்கு வந்து வெஸ்டர்ன் கிளாஸட் வச்சு கொடுத்துருக்காங்க. சைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5க்கு 7 சைஸில் இந்த ரெஸ்ட் ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ அதான் சொன்னேன், இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ரெஸ்ட் ரூம்லாம் வந்து ஃபுல்லாகவே ரெஸ்ட் ரூம்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே டீப் க்ளீன் கூட பண்ணி தருவாங்க. அதுக்கு என்னவோ சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா கொடுக்கணும். இது வந்து ஸ்டெப்ஸ் ஃபுல்லாக கிரானைட்டில் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா வுட்டில் ரெயிலிங் கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய இடத்துல எஸ்எஸ்ல பண்ணுவாங்க. இவர் வந்து நல்ல டீக் வுட்டில் பண்ணியிருக்காங்க. இது நல்ல ஒரு இந்த வீட்டுக்கு ஒரு ப்ரீமியமான லுக்கு கொடுக்குதுங்க. மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஓப்பன் கொடுத்துருக்காங்க. லைட்டுக்கு விண்டோ கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஒரு மஸ்கிட்டோ நெட்டும் போட்டு கொடுத்துருக்காங்க. மேலே வந்து வர வழி ஸ்டெப்ஸு. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ப்ரீமியமான குவாலிட்டியில் அழகாகவே இருக்குங்க. மேலே வந்தீங்கன்னா மேலேயும் ஃபுல்லாகவே கிரானைட்டில் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ ஃபுல்லாகவே இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாகவே கிரானைட்டில் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஹால் டைப்புங்க. ஹால் வந்து பார்த்திங்கன்னா இந்த இது பார்த்திங்கன்னா ஒரு 9 ஃபீட் வரும். 9 ஃபீட்டுக்கு ஒரு 16 ஃபீட் வந்து வந்துடுங்க. ஸோ ஹால்லேருந்து வந்தீங்கன்னா இது வந்து பால்கனிக்கு ஒரு பெரிய டோர் கொடுத்துருக்காங்க. வெளில வந்தால் ரோட் சைட் வியூ தாங்க. ஸோ மெயின் ரோட்லேருந்து ரொம்ப ஈஸி ஆக்சஸ் தான். நீங்கள் பார்க்குறீங்களா மெயின் ரோடு. இது ஒரு 30 ஃபீட் ரோடுங்க. இப்போ பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேலம்மாள் ஸ்கூலும் இருக்குது. இந்த சைடில் அது இந்த பில்டிங் பேக் சைடில் ஃப்ரான்சிஸ் ஸ்கூலும் இருக்குங்க. ஸோ நல்ல ஒரு சூப்பரான லொக்கேஷனில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க. மேலே வந்து பார்த்திங்கன்னா அழகாக ஸ்பாட்லைட்லாம் போட்டு அழகாகவே இருக்குங்க. ஸோ இதில் வந்து வந்தீங்கன்னா இங்கே பால்கனி பார்த்தாச்சு. இது ஒரு பெட்ரூம்ங்க. இந்த பெட்ரூமோட டோரும் நல்ல ஒரு எலிகன்ட் ஸ்டைல் அழகாக இருக்குங்க. இந்த பெட்ரூமும் நல்ல ஒரு பெரிய சைஸ் தான். இது 2 விண்டோ வச்சுருக்காங்க. இது ஒரு விண்டோ வச்சுருக்காங்க, அது 2 வச்சுருக்காங்க. ஃபுல்லாகவே மஸ்கிட்டோ நெட்டும் உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணியே கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 11க்கு ஒரு 14.5 அந்த லெவலில் இருக்குங்க. இதுலேயும் ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லா ப்ரொவிஷனும் இருக்குங்க. இதுலேயும் வந்து ஃபேன் ஃபிட்டிங்லாம் போட்டே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பெட்ரூம் பார்த்துட்டோம். இங்கே வந்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க. இதுவும் வெஸ்டர்ன் கிளாஸில் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது ஒரு சைஸ்ன்னு பார்த்திங்கன்னா ஒரு 5க்கு 7.5 அந்த சைஸில் இருக்குங்க. இது இந்த வீட்டோட 3rd பெட்ரூம். இதோட டோரும் நல்ல ஒரு ப்ரெஸ் வுட் டோர் தான். இந்த பெட்ரூம் கொஞ்சம் நல்லா பெருசாகவே இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 14க்கு ஒரு 12 சைஸில் இந்த பெட்ரூம் அமைச்சிருக்குங்க. இதுலேயும் வந்து இது ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒரு ஓப்பன் இருக்குங்க. ஸோ அட்டாச் டாய்லெட்டோட இந்த பெட்ரூம் இருக்குங்க. ஸோ மேலே பொறுத்த வரைக்கும் ஒரு பெட்ரூமில் அட்டாச் டாய்லெட், ஒரு பெட்ரூம் காமன் கொடுத்துருக்காங்க. இது வந்து வெஸ்டர்ன் கிளாஸட் வச்சு இந்த ரெஸ்ட் ரூம் பண்ணியிருக்காங்க. ஃபிட்டிங் எல்லாமே ஒரு பிராண்டட் ஃபிட்டிங் தான் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பெட்ரூம் பார்த்துட்டோம். இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து வெளியில் போகிறதுக்கு உண்டான ஒரு சேஃப்டி கேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு டோரும் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஸ்டெப்ஸ் வந்து மொட்டை மாடிக்கு போகிற வழிங்க. இதை வந்து நல்ல ஒரு ஸ்கொயர் டைப்பில் நல்ல மொட்டை மாடி நல்லாவே இருக்குங்க. ஸோ சுற்றி நல்லா வீடுங்கள்லாம் இருக்கிற ஏரியா வந்து கூலிங் டைல் வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. இது நல்லா இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி ஒரு அழகான வீடியோவில் அடுத்து உங்களை சந்திக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்க்குற வீடியோக்கெலாம் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பப்ளிஸில் வீடியோ லேண்டு பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க நம்ம சேனலை கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.